உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையில அருளுத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளுக்குரிய சிந்தனைக்காக உயிர்த்தெழுந்த வரிசைகளை நம்முடைய நினைவுக்கு நாம் கொண்டு வருவோம். நேரத்தை கருதி ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நாங்கள் காண்பிக்க ஆசைப்படுகிறோம். என்னோடு கூட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து. இந்த முதல் பகுதியில வாசிக்கிறோம், உயிர்த்தெழுதலிலே முதற் பலனானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இனி அவருக்கு மரணம் இல்லை. லாசரு உயிர்த்தெழுந்தார், ஆனால் மீண்டுமாக அவர் மரித்தார். ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் வரிசையிலே உயிர்த்தெழக்கூடியவர்கள் மீண்டுமாக அந்த சரீரத்திலே மரிக்க போகிறதில்லை. இந்த வரிசை என்றென்றும் நித்தியமாய் வாழக்கூடியது. அந்த நித்தியம் பரலோகத்திலா நரகத்திலா என்ற கேள்விக்குறிதான் நாம் பார்க்க வேண்டும். அப்ப முதலாவது பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனமும். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பிள்ளைகள், தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய சபை எடுத்துக் கொள்ளப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியவானத்தில் வரும்பொழுது அவர் விசுவாசித்த ஒவ்வொருவரும் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். இது இரண்டாவது உயிர்த்தெழுதல். அதே வேளையில உயிரோடு இருக்கிறவர்களும் மறுரூபப்படுவார்கள். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் அதில 11வது வசனம். 3½ நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்கு பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இந்த இடத்துல அந்தி கிறிஸ்து ஆட்சியிலே 2 சாட்சிகள் 1260 நாட்கள் துக்க ஆடையை அணிந்து தீர்க்க தரிசனம் சொன்ன இந்த 2 சாட்சிகளை பாதாளத்தில் வந்த மிருகமானது என்ன செய்கிறது? அவர்களை கொன்று போடுகிறது. ஆனால் கர்த்தரோ அவர்களை உயிர்த்தெழ செய்கிறார். இது பூமியில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் அதை காண்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்பொழுது மூன்றாவது உயிர்த்தெழுதல் அந்தி கிறிஸ்து ஆட்சியின் போது 2 சாட்சிகள் உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 26ஆம் அதிகாரம் அதில் 19வது வசனமும், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் அதில் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் இந்த 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சி நிறைவடையும் பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அந்தி கிறிஸ்து ஆட்சியிலே இரத்த சாட்சியாக மரித்தவர்களும் உயிர்த்தெழுவார்கள். இது 4வது உயிர்த்தெழுதல். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறை சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்பத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாருங்கள், இந்த இடத்துல இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி நிறைவு அந்த 7 வருடம் முடியும் பொழுது இவர்கள் உயிர்த்தெழுந்து 1000 வருஷ அரசாட்சிக்கு உள்ளே போகுது நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் 4வது உயிர்த்தெழுதல் அந்தி கிறிஸ்து ஆட்சியிலே இரத்த சாட்சியாக மரித்தவர்களும் ஏசாயா 26:19 படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக இருந்தவர்கள் அவர்கள் இந்த 1000 வருட அரசாட்சிக்கு கடந்து வரும்படியாக உயிர்த்தெழுவார்கள். ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனம்.
சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். இது 5வது கடைசி உயிர்த்தெழுதல். இதுதான் வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக பூமியில் இருக்கக்கூடிய ஆதாம் நாட்கள் முதற்கொண்டு பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் தேவனை அறியாமல் அவரை விசுவாசிக்காதவர்கள் உயிர்த்தெழக்கூடிய கடைசி உயிர்த்தெழுதல். இது நியாய தீர்ப்புக்கான உயிர்த்தெழுதல். இவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு தன்னுடைய நித்திய ஆக்கினிக்கு நரகத்துக்கு செல்லக்கூடிய உயிர்த்தெழுதலாக இது இருக்கிறது என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும், அந்தி கிறிஸ்து ஆட்சியிலே தன் ஜீவனையே கொடுத்திருந்தவர்களா இருந்தாலும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மரித்திருந்தாலும் கூட, பரலோக ராஜ்யத்திலே யார் பெரியவர்களா இருக்கிறார்கள்? இந்த கிருபை நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் 2வது உயிர்த்தெழுதலே பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு மேன்மையான வாழ்க்கை பாருங்கள். யோவான் ஸ்நானகன் இரத்த சாட்சியாக தலையானது வெட்டப்பட்டார். எதற்காக? உண்மைக்காக, பரிசுத்தத்திற்காக. பாவம் செய்யும்போது கண்டித்ததினாலே இரத்த சாட்சியாக அவர் மரித்தார் இல்லையா? அவரும் கூட பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளோடு கூட உயிர்த்தெழுதலிலே பங்கடைவார். ஆனால் சிலுவைக்கு பிறகு, இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கும் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவரை விசுவாசிக்கக்கூடிய சாதாரண ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, அந்த யோவான் ஸ்நானனை காட்டிலும் மிகப்பெரிய நிலைமையிலே பரலோகத்திலே வாழ்வார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பார்னு சொல்லி இந்த திருச்சபைக்கு, இந்த கிருபை நாட்களில் வாழக்கூடிய நமக்கு இப்பேற்பட்ட மகிமையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையினால இந்த நாட்களிலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்போம் என்று சொன்னால், அவருடைய வருகையின் போது நாம் அவருடைய முதற் பலன் இயேசு கிறிஸ்து, 2வது திருச்சபை எடுத்துக் கொள்ளப்படும். இந்த உன்னதமான பாக்கியத்திற்குள்ள நாம் கடந்து வருவோம். கர்த்தர் தாமே இந்த நினைவுகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.